ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர்ல, அண்ட சராசங்களையும் உருவாக்கினவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவருக்கு கீழ்ப்படியாத ஒன்றுமே கிடையாது. அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். சமுத்திரின் அலைகளுக்கு எல்லையை குறித்து வைத்திருக்கிற, மிஞ்சியதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி இந்த ஹோல் யூனிவர்ஸ், இந்த கேலக்சியை அவ்வளோ அழகாக நேர்த்தியாக உருவாக்கின கர்த்தர். ஆமென். பாருங்க, அவர் உருவாக்குறது, அவர் சொல்லும் போது கீழ்ப்படிந்து தான் ஆகணும். இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதே 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அல்லேலூயா. இதுதாங்க பிரச்சனை. இப்போ படவுல உக்காந்துட்டாங்க. உக்காந்த உடனே என்ன நடக்குதுன்னா, படவு அலைகளினால் மூடத்தக்கதாய், கடலினா பெருங்காற்று உண்டாயிற்று, பெரிய காற்று. என்ன செய்வதுனே தெரியல. தேவப்பிள்ளையில பாருங்க, கடல் கொந்தளிக்கிறது, காற்றடிக்கிறது, அலை அடிக்கிறது, அவனே படகு இங்கேயும் அங்கமா அலசடிப்படுகிறது. படவுலெல்லாம் தண்ணி நிரம்பிய நினைக்கிறேன். அதனால் ஒரு வார்த்தை, இங்கே முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, அவரோ நித்திரையாயிருந்தார். தேவ பிள்ளையில் நிறைய நேரம் நம்ம ஆண்டர் பிள்ளையாக இருப்போம். ஆண்டர் கூட தான், நம்ம ஆண்டர் நம்ம கூட தான் இருக்கிறார், விசுவாசிக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, ஆண்டர் எங்கே இருக்கிற, என் கூட தானே இருக்கிற, ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும், ஆண்டர் என்ன கூட ஏன் இப்படி வரணும் அப்படி யோசிக்கிறல. அதே போல சீஷர்களும், நீங்கள் 25ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரோடு தான் இருக்கிறாங்க, பல அற்புதங்களை செய்கிறார், எவ்வளோ அற்புதங்களை பார்க்குறாங்க. இயேசு கூட இருக்கிறன்னு ஒரு தைரியம் இல்லாமல், ஒரு விசுவாசம் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். நீங்கள் என்ன ஆண்டவர் நித்திரையாக இருக்கிறீங்க? அங்கே பிரச்சனையை பார்த்தாங்க, சூழ்நிலையை பார்த்தாங்க, அலைகளை பார்த்தாங்க, பெருங்காற்றை பார்த்தாங்க. ஆனால் இயேசு அற்புதம் செய்கிறவர் கூட இருக்கிறான்றது அங்கே மறந்துட்டாங்க. அங்கே ஞாபகம் இருந்தாலும் அவரோட வல்லமையை அங்கே பார்க்கல. தேவப்பள்ளியில் பாருங்கள், நிறைய நேரம் அப்படி தான் நம்மளும் கூட தடுமாறுகிறோம்ல. இங்கே பாருங்கள், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கலங்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்வார். 26ஆம் வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சம்பவம். தேவப்பள்ளியில் பாருங்க, அதட்டுறாரு, அப்படியே பின் டிராப் சைலன்ஸ், மிகுந்த அமைதல் உண்டாயிற்றா. எவ்வளோ பெரிய ஆண்டவரில் நீங்களே நான் ஆராதிக்கிறவர். அவர் பாருங்க, ஒரு கமாண்ட் கொடுத்தா போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாமே ஆமேன் அற்புதங்களாய் மாறிடும். அந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் எது கடல் கொந்தளிக்கிறது போல கொந்தளித்திருக்கு, எப்படியாப்பட்ட பெருங்காற்று உங்கள் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கு. பிரதர், இந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஃபேஸ் பண்ணவே முடியல, எதில் பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எந்த காரியத்தில் உங்கள் மனசு குழம்பி அங்கலாய்த்து கொண்டு இருக்கு, மிகுந்த அமைதல் உண்டாக போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வீசி கொண்டிருக்கிற காற்று, வீசி கொண்டிருக்கிற ஆமென் கடல் கொந்தளிப்பு, இந்த கர்த்தர் மாற்றி உங்களை அமைதி ஒன்று பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது. தேவப்பிள்ளையிலே அவர் மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு மேலே அவர் உங்களை உயர்த்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக அவரை சார்ந்து கொள்ளுங்க, விசுவாசிங்க. அவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் அவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மேலே இருக்கிற எல்லாம் பெருங்காற்று மறைந்து கர்த்தர் மிகுந்த அமைதல் உண்டு பண்ண உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறையா. எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட பெருங்காற்று வீசி கொண்டிருக்கிறதோ, எப்படிப்பட்ட கடல் கொந்தளிக்கிறதே தெரியலப்பா.
நீங்கள் அருவருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் மிகுந்த அமைதியை நான் பேசுகிறேன், சமாதானத்தை பேசுகிறேன், நம்பிக்கையை பேசுகிறேன், விசுவாசத்தை நான் பேசுகிறேன்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கடினமான சூழ்நிலைகள் மாறட்டும். நீர் எழுந்து அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம். நீங்கள் செஞ்சதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபைக்கு ஒப்பு கொடுரு. இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் காற்றையும் கடலை அதட்டிட்டார். தைரியமாக போங்க. God bless you.